சிஎஸ்கே இந்த டோர்னமெண்ட் வெளியே போயிருச்சு தான். ஆனா சிஎஸ்கேவை தோக்கடிச்ச வெற்றியை செலிப்ரேட் பண்றாங்களா நிறைய டீம்ஸ். அதை பார்க்கும்போது நமக்கு இந்த ஆங்கிள் யோசிக்க தோணுது. என்னன்னா, பல வருஷமா சிஎஸ்கே இந்த ஐபிஎல்ல வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்த டீம் தான். அதுல மாற்றுக்கிறது இல்லை. கடந்த ஒரு 3 வருஷமா சரியா பண்ணல. ஓகே, அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப இவங்க ஏன் வந்து இவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்ன அவங்க அனுபவிச்சது கொஞ்சமா நெஞ்சமா அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். ஏன்னா அவங்க ஹோம் கிரவுண்ட்லயே பாத்தீங்கன்னா அது அவங்களுடைய மேட்ச் நடந்தாலுமே அவங்களுக்கே சந்தேகம் வரும். இது நம்ம ஸ்டேடியம் தானா இல்ல வேற ஏதாவது ஸ்டேடியத்துல போய் விளையாடுறோமான்ற சந்தேகத்தை உருவாக்குற அளவுக்கு தானே சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருந்திருக்கிறாங்க. எந்த இந்தியாவில எந்த சிஎஸ்கே மேட்ச் நடந்தாலும் அதுல சிஎஸ்கேவோட கூட்டம் தானே அதிகமா இருக்கும் மற்ற டீமை விட. அது அது எந்த டீமா வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன் விராட் கோலியே ஆர்சிபியில வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருப்பாங்க, மும்பை இந்தியன்ஸுமே வந்து சொல்லியிருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா டீம்ஸும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனாலதான் இந்த வாட்டி ஜெயிச்சுட்டு விசில் அடிக்கிறது என்ன, போன்றது என்ன, ஷூன்றது என்ன அப்படின்ற மாதிரி அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. செலிப்ரேட் பண்ணட்டும். என்ன பண்றது, இப்பதான் ஜெயிக்க முடியுது, ஜெயிச்சு நம்ம பவரை காட்டுவோன்ற மாதிரி அவங்க காட்டுறாங்க போல இருக்கு. ஸோ ஆனா இந்த தோல்வியிலாம் விழுந்துட மாட்டாங்க, மீண்டும் வருவாங்க. மீண்டும் வந்தாலுமே அந்த கம்பேக்கை தாங்குற சக்தி உங்ககிட்ட இருக்குதாப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. ஏன்னா நீங்க டிஃபீட்டை வந்து செலிப்ரேட் பண்றீங்கன்னா அந்த டிராஃபியை விட சிஎஸ்கே தோக்கடிக்கிறது ஒரு பெரிய செலிப்ரேஷன் மாதிரி நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னும் போது, அப்ப அந்த அளவுக்கு எங்க டீம் இருந்திருக்குன்றத நாங்க சந்தோஷப்பட்டுக்கிறோம். இந்த 5 ஸ்டார் இருக்கு இல்லையா, அந்த 5 ஸ்டார் சாதாரணமாலாம் கிடைக்கல. ஒரு காலத்துல வேற மாதிரி இருந்த டீமு. பட் இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஏகப்பட்ட இன்ஜுரிஸ் இருக்குது. பட் இதுல இருந்து பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்த சீசன் வந்து பெட்டரா பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க கொண்டாடுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. பட் எங்க டீம் தான். என்ன ஆனாலும் சரி, தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசிய முறுக்குன்ற மாதிரி, தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே ஃபார் எவர், சிஎஸ்கே ஃபார் எமோஷன், எல்லாமே சிஎஸ்கே தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அடுத்த சீசன் அவங்க திரும்ப கம்பேக் கொடுப்பாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வருவாங்க. இந்த சீசன்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய ஃபார்மை கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி இன்டென்ட்டை காமிச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ்லாம் இருந்தது. அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எல்லாம் தாண்டி தான் சிஎஸ்கே இவ்வளவு தூரம் போராடி இருக்காங்க அப்படின்றதுல சந்தோஷங்கள் இருக்குது. அதை தாண்டி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. துபையோட ஃபார்மா இருக்கட்டும், ருத்துராஜோட கேப்டன்சியா இருக்கட்டும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு அடுத்த சீசன் திரும்ப பயங்கரமா கம்பேக் கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ நீங்களும் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுதா சிஎஸ்கே ஃபேனா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.